கரூரில் விஜயின் தேர்தல் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 10 குழந்தைகள் உட்பட 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியுள்ள சூழலில் அடுத்த 2 வாரங்களுக்கு விஜய் மக்கள் சந்திப்பு ஒத்தி வைக்கப்படுவதாக தமிழக வெற்றிக் கழகம் அறிவித்துள்ளது. கரூர் சம்பவம் தொடர்பாக தவேக பொதுச் செயலாளர் ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் ஆகிய இருவரை கைது செய்ய 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. கரூரில் மட்டும் இந்த சம்பவம் ஏன் நடந்தது என்று விஜய் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்துள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அவரது அனைத்து பிரச்சாரத்திலும் மக்கள் மயக்கமடைந்த சம்பவங்கள் நடந்தன. அதனை சரி செய்யும் சூழலை அவர்கள் உருவாக்கவில்லை. போலீசாரின் எந்த பேச்சையும் கேட்கவில்லை எனவும் செந்தில் பாலாஜி குற்றம் சாட்டியுள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகளுக்கு போலீசார் சம்மன் அளித்துள்ளனர். தினம் எதிர்க்கட்சிகளிடம் மட்டுமே கேள்வி கேட்கும் வழக்கம் உள்ள திருமாவளவன், கரூர் சம்பவம் ஒரு திட்டமிட்ட சதி போல பாரதிய ஜனதா மற்றும் விஜய் ஒரே மாதிரி பேசுகிறார்கள். விஜய் திமுக அரசின் மீதான வெறுப்பை வெளிப்படுத்துகிறார் என தெரிவித்துள்ளார்.